சிம்பிளாக டேஸ்டியான வெங்காய சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெயை விட்டுட்டு 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதில் 4 வரமிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் தான் நம்ம வெங்காயம் போடணும். ஒரு 2லேருந்து 3 சைஸ் வரையும் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். அதையும் போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லி இலை, கூடவே கொஞ்சமாக நடக்கடலை, கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக புளி போடணும். புளி போட்டால் தான் டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். கொஞ்சமாக புளியை போட்டுட்டு கொஞ்சோண்டு தேங்காய் ஆப்ஷனல் தான். தேங்காய் எல்லாமே அரைச்சாலும் நல்லா தான் இருக்கும். உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பை கொடுத்துடலாம். தாளிக்கலைனாலுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். எப்போவுமே தக்காளி சட்னியே செய்யாமல் அப்பப்போ எந்த மாதிரி சட்னி செஞ்சீங்கன்னா உங்களுக்கே பிடிச்சிரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.